குபேரனுக்கு நிதி தந்து அருள்பாலித்த ஈசன். நீங்களும் செல்வந்தர் ஆக வேண்டுமா? பக்தியின் வலிமை ஒரு மரத்துண்டையும் இறைவனாக்கும். அகம்பாவம் ஒரு செல்வந்தனையும் தரையில் வீழ்த்தும். இந்த இரண்டையும் ஒரே தலத்தில் உணர்த்தும் அதிசய வரலாறே திருவாப்பனூர். சிவபக்தன் சோழாந்தகன் ஒரு உண்மை சம்பவம். பாண்டிய நாட்டில் சோழாந்தகன் என்னும் மன்னன் அதீதமான சிவபக்தியுடன் வாழ்ந்தவன். தினமும் சிவபூஜை செய்த பிறகே அவன் உணவு உண்ணுவான். பூஜை தவறினால் அன்னமும் நீரும் கூட அவனுக்கு தேவையில்லை. ஒரு நாள் தன் பரிவாரங்களுடன் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றான். அங்கே ஒரு அழகிய மான். அதை துரத்தி துரத்தி மிகுந்த களைப்பால் மன்னன் சோர்ந்தான். மந்திரி அன்னமும் நீரும் வழங்க முயன்றபோது மன்னன் சொன்ன பதில் ஒன்றே: சிவபூஜை செய்யாமல் நான் ஆகாரம் எடுக்க மாட்டேன். சமயோசித புத்தியுடன் மந்திரி ஒரு மரத்துண்டை எடுத்து அதை மண்ணில் நட்டு, மன்னா, இங்கே சிவலிங்கம் சுயம்புவாக எழுந்துள்ளது என்றான். மயக்கமும் களைப்பும் கலந்த நிலையில் மன்னன் அந்த மரத்துண்டையே சிவபெருமானாக எண்ணி மனமுருக பூஜை செய்து அன்னம் எடுத்தான். சகஜ நிலைக்கு வந்தபோது அவனுக்கு புரிந்தது, அது சிவலிங்கம் அல்ல, ஒரு சாதாரண மரத்துண்டு. மிகவும் வருந்திய மன்னன் கண்ணீர் மல்க ஈசனை வேண்டினான். இத்தனை ஆண்டுகள் உண்மையான பக்தியுடன் உன்னை வழிபட்டேன் என்றால் இந்த மரத்துண்டில் எழுந்தருளி எனக்கு அருள் புரிய வேண்டும். பக்தனின் மன உண்மையை உணர்ந்த சிவபெருமான் அந்த மரத்துண்டிலேயே காட்சி அளித்தார். அன்று முதல் அந்த ஈசன் திருவாப்புடையார் என்று போற்றப்பட்டார். இன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வடக்கே சுகந்த குந்தளாம்பிகை சமேத திருவாப்புடையார் அருள்பாலித்து வருகிறார். குபேரன் உருவான கதை இரண்டாம் வரலாறு. இந்த தலத்தின் இன்னொரு அதிசய வரலாறு புண்ணியசேனன் என்னும் மகா சிவபக்தனை சுற்றி நடக்கிறது. அகத்திய முனிவரின் வழிகாட்டுதலின்படி பொன்னும் பொருளும் வேண்டி திருவாப்புடையாரை தீவிரமாக வழிபட்டான். ஈசனின் அருளால் அவனுக்கு செல்வம் குவிந்தது. ஆனால் செல்வம் வந்ததும் நான் என்ற அகம்பாவம் தலைதூக்கியது. அம்பாளின் அழகில் மனம் சறுக்கியது. இதை கண்ட சுகந்த குந்தளாம்பிகை அவனது அகந்தையை அடக்க அவனின் பார்வையையும் உயிரையும் பறித்தாள். அகம்பாவம் அழிந்தபின் அருள் தன் தவறை உணர்ந்த புண்ணியசேனன் இருவரிடமும் மன்னிப்பு கேட்டான். பக்தனுக்காக மனமிறங்கிய திருவாப்புடையார் அவனுக்கு மறுபிறவி அளித்து இந்த அருள்வாக்கை வழங்கினார். பிற்காலத்தில் சங்கநிதி பதுமநிதி எனும் இரு பெரும் செல்வங்களுடன் வட திசையை காக்கும் குபேரனாக நீ போற்றப்படுவாய். இப்படியாக ஒரு சாதாரண பக்தன் செல்வத்தின் அதிபதியான குபேரனாக மாறினான். இத்தல வழிபாட்டு பலன்: இந்த தலத்தில் சுயம்பு லிங்கமாக அருள் பாலிக்கும் திருவாப்புடையாரை வணங்கினால் தரித்திரம் விலகும், கடன் பிரச்சினைகள் குறையும், தொழில் வளர்ச்சி கிடைக்கும், சகல சம்பத்துகளும் கைகூடும் என்பது நூற்றாண்டுகளாக நிலவும் நம்பிக்கை. ஓம் நமசிவாய. வாழ்க வளமுடன். இனிய காலை